வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த நாகரிகம் தெரியாத நாம் தமிழர் கட்சி சாட்டைக்காக சில பதில்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். சாட்டைக்கிட்டேயே கேள்வி கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போனாக்கா மத்திய மோடி அரசாங்கம் மக்களுக்கான எதிரான சட்டங்களை கொண்டு வந்து, மக்களுக்கு ஆபத்தான சட்டங்களை இன்றைக்கி கொண்டு வந்து திணிச்சு, ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு விஷயங்கள் மூலியமாக மக்களை இன்னும் ஏழையாக்கக்கூடிய ஒரு திட்டங்களை இன்றைக்கி மோடி அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சொம்பு தூக்குற மாரியே நாம் தமிழர் கட்சி சாட்டை இந்த பெரிய திரைக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு சாட்டைங்கிற ஒரு நாய் இன்றைக்கி ஒரு அநாகரிகமான பேச்செல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் யாருன்னு கேட்குது. சாட்டையோட இன்றைக்கி மனைவி இருக்காங்களே, சாட்டை மனைவியை பற்றி இன்றைக்கி பர்சனலாக நம்ம பேசக்கூடாது. அவங்க எங்கேருந்து வந்தாங்கங்கிறது சாட்டை இன்ன வரலையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரா? கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பத்தாவதுக்கு சீமான் எங்கே இருந்தவர் வந்தார்? சீமானை வளர்த்து விட்டது யார்? சீமான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னா யார்? அதுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான். இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்கன்னு நக்கலான சிரிப்பு பின்னாடி 2 நாய்ங்க நின்றுக்கிட்டு வேறு சிரிக்கிறாங்க பேட்டி கொடுக்குறப்ப. கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் வேட்டி கட்ட முடியுமாடா? சட்டை போட முடியுமா? நாகரிகமாக கம்யூனிஸ்டுகள் நாகரிகமாக பேசணுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பேச விட மாட்டேங்கிறீங்களே. சாட்டைக்கு எவ்வளோ ஒரு நக்கல் இருக்கலாம். சேப்பு துண்டை போடுறவனை பார்த்தாக்கா உங்களுக்கு கேவலமாக இருக்கா? இன்றைக்கி உண்டியலுக்குள்ளிக்கு தாண்டா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை மாரியே திரள் நிதிங்கிற பேரில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல லட்சம் தமிழர்கள்ட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபா, மில்லியன் கணக்கான கோடி ரூபாயெல்லாம் வாங்கி இன்றைக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்களே. எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதை வெளிப்படையாக நீங்கள் கணக்கு கொடுக்குறீங்களாடா எங்கேயாவது? ஏண்டா ஒரு மாவட்ட செயலர், நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டாவே அவன் 5 கோடி 10 கோடி அடிச்சுட்டு நிதி வசூல் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களாடா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு மாவட்ட செயலாளரே இத்தனை கோடி ரூபா வசூல் பண்ணி அவன் திங்கிறான்னா, இப்போ நீங்கள்லாம் எத்தனை கோடி ரூபா, எத்தனை லட்சம் தமிழர்கள்ட்ட பணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க? கம்யூனிஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு தகுதி இருக்கா? ஃபஸ்ட்டு ஏண்டா சாட்டை, உனக்கு வெளிப்படையாகவே இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு வரணுன்னு தான் விரும்புகிறோம். கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நாம் தமிழருக்கு என்ன தகுதி இருக்குது? ஒழுங்கு மரியாதை